Praise the Lord. The seed of power. சங்கீதம் 77:13. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? ஆமெனுக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு பெரிய தேவன் இல்லவே இல்லை. அவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார். கர்த்தரை போல ஒப்பான தேவன் இந்த பூமியில கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல பிரயாணித்துக் கொண்டிருக்கும் போது காற்றும் கடலும் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. சீஷர்கள் பயந்து போனாங்க. ஆனா இயேசு இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளை கொடுத்த உடனேயே அது அமைதலாயிற்று. சீஷர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டாங்க. அந்த பெரிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். ஆனா பிரச்சனைகளை பார்த்து, சோதனைகளை பார்த்து அதையவே நம்ம பெருசா எண்ணும் போது நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். ஆனா பெரியவராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நினைவு நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் நாம் சிறிதாய் பார்த்து கர்த்தரை நம் முன்னதாய் வைக்கும் பொழுது நாம் எல்லா காரியங்களும் ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே பெரியவராகிய கர்த்தரை தினந்தோறும் பிடித்து கொண்டு முன்னேறி செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, நீங்க எப்படி பரிசுத்தமா இருக்கீங்களோ அதே போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பெரியவராகிய நீங்க எங்களோடு இருக்கும்போது நாங்க எதற்கும் பயப்படாம உம்மோடு இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா காரியங்களையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. Grow powerful, be dunamis. God bless you.